பேரண்ட்ஸ் ஏஜ்ல இருக்கவங்க பார்த்ததுக்கு அப்புறம் என்ன மைண்ட் சேஞ்ச் ஆகும்? பேரண்ட்ஸ்க்கு வாட் டு சே, இந்த மாதிரிலாம் இருந்தா பொண்ணுங்க எப்படி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் அப்யூஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பேரண்ட்ஸ் பேசுவாங்க. பட் ஐ ஹோப் பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் கேர்ள்ஸ் டிசர்வ் ஹாப்பினஸ். கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டு ஹஸ்பண்ட்க்கு சமைச்சு போட்டுட்டு இருக்கிறது தான் வந்து கேர்ள்ஸோட லைஃப்னு இருக்கக்கூடாது அப்படின்றத அட்லீஸ்ட் ஆஃப்டர் சீயிங் திஸ் மூவி பேரண்ட்ஸ் கேர்ள்ஸோட மைண்ட் செட் இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு. ஓகே மேடம், அவங்க வந்து 60-70 ஆகும்போது அவங்கள பார்த்துக்கிறதுன்னு ஒரு ஆள் தேவைப்படும்போது அப்போ அவங்களுக்கு அவங்க மனநிலையில பார்க்கும்போது தப்பா ஒருத்தரை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து எனக்கு சரின்னு படலை. என்ன சொல்றது, அவங்க எல்லாமே தனியாக சர்வைவ் பண்ண முடியாதா? ஏன்னா உனக்கு ஒரு துணை வேணும் அப்படின்றதுக்காக மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுற நிறைய கேர்ள்ஸு என் ஏஜ் குரூப்லேயே நான் பார்த்துருக்கேன். ஸோ ஓல்ட் ஏஜில் எனக்கு தெரியல, மேபி லோன்லியாக ஃபீல் பண்ணுவோமா இல்லையான்னு. பட் அதுக்காக அந்த ஒரே விஷயத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு கரெக்ட்னு படலை. படம் நல்லா இருக்கு சார். லேடிஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றாங்க. நல்லா இருக்கு படம். கருத்து என்ன சார் சொல்ல வராங்க? கருத்து வந்து பொம்பளை பசங்க இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை மாற்ற முடியாது இல்லையா. இந்த பொண்ணு வந்து தனியாக இருக்கு அந்த மாதிரி தான். ஆனால் நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. இந்த ஜெனரேஷனுக்கு கரெக்டாக செட் ஆகும். இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு படமே. இப்போ ட்ரெய்லர்லாம் வந்து அப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு, அதுதான் தெரியும். அந்த மாதிரி ஏதாவது இன்டிமேட் இல்லை, அந்த மாதிரி இல்லை, நல்லா இருக்கு படம். அடல் சீன்ல தான் இருக்கா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபேமிலி பார்க்குற படம் தான். என்ஜாய் பண்ணவே இல்லை. இல்லைங்க, தாத்தா என்ஜாய் பண்ணது என்ஜாய் பண்ணிட்டு படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அது ஆக்சுவலாக டேரக்டர் பார்த்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், லைக் ட்ரெயினில் பார்த்து தான் தெரிஞ்சிருவோம் இந்த மாதிரி இருந்திருந்தா என்ன இது, அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு. பட் அந்த மாதிரி இல்லையோ அப்படின்ற மாதிரி தெரியும். அவங்க சொல்ல வந்தது இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம்னு இருக்கு. பட் ஓகே, ஃபேமிலியே பார்க்க முடியாது. ஏதாவது அதிகமாக மாதிரி அவங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. சொல்ல வந்தது இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுவாங்க. டைட்டில் வந்து பேட் கேர்ள் வச்சுருக்காங்க. எந்த பேட் கேர்ளை சொல்கிறாங்க? சமுதாய பத்திரிக்கை கூட பேட் கேர்ள் சொல்கிறாங்களா, கர்நாடக பேட் கேர்ள் சொல்கிறாங்க? இல்லை, இப்போ கரண்ட்டாக இருக்க கேர்ள்ஸ் பற்றி தான் எடுத்திருக்காங்க. பட் அவங்க சொல்ல வந்தது தெளிவாக சொல்லாத மாதிரி எனக்கு. அவங்க தான் பேட் கேர்ள்ஸ். அவங்க வந்துட்டாங்க கேர்ள்ஸ். இங்கே பேட் கேர்ளா வெளில வந்துடா. படைய பிரேக் என்ன சொல்லிட்டு போ. படம் ஃபுல்லாக பிடிச்சிருந்தது. அண்ட் பூனை சம்மந்தப்பட்ட சீன் நல்லா இருந்தது. தேங்க்யூ. நல்லா என்ன சொல்லுவாங்க? என்ன குட் பேட் கேர்ளா? நல்ல படம் தானா? என்ன கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃப். ஐ மீன் சில இடத்துல. பட் குட் டு வாட்ச். எதிர்ப்பு வந்துச்சு படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாம் ஏன் சமூகத்துக்கு எதிர்ப்பு படம் இல்லை, இந்த மாதிரி படங்கள் தான் வரணும், ஓகேங்களா? ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு எண்டிங் மாதிரி இருக்குது. பட் இந்த மூவி அந்த மாதிரி கிடையாது. கைண்ட் ஆஃப் அ ஜேர்னி மாதிரி இருக்குது. அண்டு எல்லாருமே மேல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறோம். அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அருவிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் வர்றது வரவேற்கணும். அதனால சொல்கிறேன், இட்ஸ் அ குட் மூவி. நல்லா இருந்துச்சு. வெற்றிமாறன் சார் பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் சார் அவர் தயாரிச்சு அவரோட தயாரிப்பு எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்றப்போ அது வேணா சொல்லுவார் கருத்து வந்து சொல்கிறாங்க. படம் நல்லா இருக்கு. அவங்கவுங்களுக்கு ஓனா ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும்னு அவங்கவுங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குல்ல, அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வாழ விட்டுறணும், அவ்வளோதான். அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். வரும்போது நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு ட்ரெய்லர் பார்த்துட்டு. அதுவும் ஆண்கள் எல்லாம் பரவாயில்ல, பெண்களுக்கு எதிர்ப்பு இருந்தது. அது ஏன்னா இப்போது அதுதான் விமன் சென்ட்ரிக்காக இருக்கிறனால ஒரு பையன் அவனாக இருக்கிறத வந்து பெருசாக யாரும் எதுவும் பார்க்க மாட்டாங்க. பட் ஒரு பொண்ணு அவளாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அதை
ஒரு இதை ஒரு போர்ட்ரேட் பண்ணுவாங்கல்ல, அதனால அது எதிர்ப்பு இருந்திருக்கும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு படம். இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா லைக் ரொம்ப ரிலேட்டடா தான் இருக்கு, சொசைட்டில என்ன நடக்குதோ ரிலேட்டடா தான் இருக்கு. இந்த படம் நிறைய நேரம் வர முடியாம இருந்தது, முன்னாடியே ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய படம். ஆமா, எல்லாம் பிரச்சனை நிறைய வந்தது. எதுக்குதான் பிரச்சனை பண்ணாங்கன்னு எனக்கும் நான் சத்தியமா தெரியல. இப்படி ஒன்றும் கான்ட்ரவர்ஷியலா தான் இருக்கு, பட் ஸ்டில் சொசைட்டில நடக்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. செம்மையா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, கல்ச்சரை பேஸ் பண்ணினா அப்படின்னா ஒரு தனி நபர் விருப்பத்தை பத்தி தான் வந்து அவங்க ஒரு கல்ச்சரை இது பண்றாங்களோ, இல்லை அவங்க ஒரு பிராமணா தான் அந்த இதுல காட்டியிருப்பாங்க. அதை பத்தி அவங்க தப்பாவே சொல்லலை. அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு இருக்க போறாங்க, அது மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமா, நிறைய அந்த ஸ்கூல் எக்ஸ்பீரியன்சஸ் அவங்க நிறைய வந்து அது கனெக்ட் ஆச்சு. அவங்க ஸ்கூல் எக்ஸ்பீரியன்சஸ், ஒரு லவ்வை டிஸ்கிரைப் பண்ற விதம் எல்லாமே எல்லாம் ரொம்ப அதுவும் ரொம்ப சின்ன படம் தான். ஆக்சுவலி ரொம்ப பெரிய படமா எடுத்துருக்கலான்னு நான் விரும்பினேன். ரொம்ப சின்ன படம் தான், 2 மணி நேரம் படம் தான். ரொம்ப விறுவிறுன்னு தான் போச்சு, ஒன்றும் போர் அடிக்கல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சமூகத்துக்கு ஏற்ற படமா என்னன்னு தெரியல, பட் சமூகத்துல நடக்கிறது தானே அவங்க காட்டுறாங்க. இப்போ புதுசா எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஏற்கனவே இப்படிதான் இருக்காங்க இப்போ சொசைட்டில, அதுதான் காமிச்சிருக்காங்க. எனக்கு பர்சனலா என்ன தோணுச்சுன்னா, நிறைய நேரம் எனக்குமே அந்த மாதிரி தோணிருக்கு. நம்ம மட்டும்தான் அப்படி இருக்கோமா, இல்லை எல்லாரும் அப்படி இருக்காங்களா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் டச் நிறைய இருந்தது இந்த படத்துல. பட் அதுக்கான சொல்யூஷனோ இல்லை ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எதுவும் சொல்லலை. ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்காங்களே ஒழிஞ்சு அது ஏன் அப்படி இருக்கா அந்த பொண்ணு, இல்லை அவளுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, அந்த மாதிரி எதுவும் காட்டாதது எனக்கு ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. சில மூவி ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது வந்து இந்த மூவி வந்து இதுக்காகவே பார்க்கலாம்ப்பா, இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய படம் இது அப்படின்னா என்ன ஒரு விஷயத்துக்காக இந்த படம் பார்க்கணும்? அப்படி எதுவும் எனக்கு தோணலை, அந்த மாதிரி எதுவும் தோணலை. பட் இப்போ இருக்க பேரண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்குலாம் வந்து ரொம்ப பிள்ளைங்களை அடக்கி வைக்கிறாங்க அப்படியெல்லாம் எனக்கு தோணலை. நிஜமாவே பிராமின் ஃபேமிலிஸில் கூட இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு யாரும் சொல்கிறது இல்லை. நான் ஒரு பிராமின்கிறதுனால நான் சொல்கிறேன், யாரும் அந்த மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது. எல்லாருமே வந்து சொசைட்டியில் நல்லா தான் வளர்க்குறாங்க. தட் இஸ் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து தான் வளர்க்குறாங்க பிள்ளைங்களை. ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, பட் என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சது. இப்போ நம்மளே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் இட் இஸ் ஓகே, பார்க்கலாம். என் பொண்ணு கூப்பிட்டாலன்னு தான் வந்தேன். இட்ஸ் ஓகே. உங்களே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. அஃப்கோர்ஸ் எல்லாரும் உங்களை பிரிங் டவுன் பண்ண பார்ப்பாங்க. இது அதை விட வந்து ஒரு பொண்ணோட லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது அந்தந்த ஏஜ்ல அப்படின்றத ரொம்பவே அழகா எடுத்து காட்டியிருக்காங்க. சச் அ குட் ஃபில்ம். இப்போ இந்த படம் பார்த்து கூட மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஏஜ் இப்போ நீங்க ஓகே யங்ஸ்டர் இருக்கீங்க, வர்றவங்களுக்கு பேரண்ட்ஸ் ஏஜ்ல இருக்கவங்க பார்த்ததுக்கு அப்புறம் என்ன மைண்ட் சேஞ்ச் ஆகும்? பேரண்ட்ஸ்க்கு வாட் டு சே, இந்த மாதிரிலாம் இருந்தா பொண்ணுங்க எப்படி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் அப்யூஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பேரண்ட்ஸ் பேசுவாங்க. பட் ஐ ஹோப் பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் கேர்ள்ஸ் டிசர்வ் ஹாப்பினஸ். கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டு ஹஸ்பண்ட்க்கு சமைச்சு போட்டுட்டு இருக்கிறது தான் வந்து கேர்ள்ஸோட லைஃப்னு இருக்கக்கூடாது அப்படின்றத அட்லீஸ்ட் ஆஃப்டர் சீயிங் திஸ் மூவி பேரண்ட்ஸ் கேர்ள்ஸோட மைண்ட் செட் இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் at the end of the movie parents will not like this. ஓகே மேடம், அவங்க வந்து 60-70 ஆகும்போது அவங்கள பார்த்துக்கிறதுன்னு ஒரு ஆள் தேவைப்படும்போது அப்போ அவங்க மனநிலையில பார்க்கும்போது தப்பா ஒருத்தரை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து எனக்கு சரின்னு படலை. என்ன சொல்றது, அவங்க எல்லாமே தனியாக சர்வைவ் பண்ண முடியாதா? ஏன்னா உனக்கு ஒரு துணை வேணும் அப்படின்றதுக்காக மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுற நிறைய கேர்ள்ஸு என் ஏஜ் குரூப்லேயே நான் பார்த்துருக்கேன். ஸோ ஓல்ட் ஏஜில் எனக்கு தெரியல, மேபி லோன்லியாக ஃபீல் பண்ணுவோமா இல்லையான்னு. பட் அதுக்காக அந்த ஒரே விஷயத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு கரெக்ட்னு படலை.
I'll give 10 out of 10. ஆஹா இல்ல இல்ல இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆரம்பிச்சதும் போனதே தெரியல, ஏதோ புரியல. ஆனா வந்து கதை ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. ஆனா லாஸ்டா கிளைமேக்ஸ் ரொம்ப எண்டிங் இல்லாம முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா படம் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. அதான் கேர்ள்ஸுக்கு வந்து கேர்ள்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அதான் கேர்ள்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. பசங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. கேர்ள்ஸ் பசங்க பிடிக்கல. ஆனா ஈவனா படம் எடுக்கிறப்ப 2 பேருக்குமே காமனா தான் இருக்கும். அது இவனா கேர்ள்ஸ் மட்டும் ஏன் பிடிக்கிற மாதிரி இப்போ பசங்கன்னா நம்ம பசங்களுக்கு எவ்வளவு படம் வந்திருக்கும், சென்னை 28 அந்த மாதிரி ஏகப்பட்ட படம் இருக்கு. ஆனா அதுல பெருசா வந்து எல்லாரும் பிளான் பண்ற மாதிரி விஷயங்கள் இல்ல. இந்த படம் வந்து ட்ரெயிலர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் பேசப்பட்டாங்கல்ல, இத பெண்களை வச்சு இப்படி பண்றாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. டயலாக்லாம் நிறைய வச்சிருக்கு. அப்புறம் வெற்றிமாறன் சார் இந்த படத்தோட இப்போ மாடர்ன் லைஃப் கேர்ள்ஸ் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. அது நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஓகே. ஏன்னா அவங்களோட லைஃப் எப்படி வேணா இது பண்ணிக்கலாம். ஆனா வந்து கொஞ்சம் கிளாரிட்டியோட இருந்துக்கலாம். கேர்ள்ஸ் வந்து சில பேர் வந்து அந்த கிளாரிட்டி வந்து அந்த பசங்களோட சேரும்போது அந்த பிரச்சனை நிறைய இருக்குது, ஃபேஸ் பண்றாங்க. அது உண்மைதான். பசங்க நிறைய பேர் இந்த மாதிரி பண்றாங்க. பொண்ணுங்க சைடு மட்டும் தப்பு சொல்லக்கூடாது, பொண்ணுங்க ஏமாத்துறாங்க. பசங்களும் வந்து சில பேர் இருக்கிறாங்க, எல்லா பசங்களையும் சொல்ல முடியாது. ஒரு 80% நல்ல பசங்க இருக்கிறாங்கன்னா ஒரு 20% அந்த மாதிரி பசங்க இருக்கிறாங்களா. மாற்றுறவங்க அவங்க கிட்ட போய் மாட்டுறாங்க. 80% பசங்க வந்து ஏமாந்து போயிடுறாங்க. அது ஒண்ணுதான்.